ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th சோஷியல் சயின்ஸில் பர்டிகுலராக ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ்லேயும் முக்கியமான கொஷின்ஸ், அதே மாதிரி பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு ரொம்பவே ஈஸியான ஆன்சர்ஸ் எழுதியிருக்கிறோம். இது ஆக்சுவலாக ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஸ்லோ லேர்னர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறத விட ஈஸியாக நம்ம எப்படி படித்து கொஞ்சமாக படித்து நிறைய மார்க் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலாக 16 கொஷின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் மட்டுமே எழுதினா போதும். தாராளமாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரியில் ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதில் 2 to 3 கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம இந்த 16 கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதும். இந்த 16 கொஸ்டின்லேருந்து தாராளமாக என்ன பண்ணுவாங்க, 2லேருந்து 3 கொஷின்ஸ் வந்துட்டு கேட்டுருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த 16 கொஷின்ஸ்லேருந்து 2024 ஏப்ரலில் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் 2 மார்க்ஸ் ஹிஸ்ட்ரியிலேருந்து 2 மார்க்ஸு கேட்டிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப ஈஸியான ஆன்சர்ஸாக தான் இருக்கும். இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, நேம் தி கண்ட்ரீஸ் இன் தி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ். நேம் தி கண்ட்ரீஸ் ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொன்னால் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ரஷ்யா. அவ்வளோதான். இந்த 3 வேர்டு எழுதினாவே போதும், உங்களுக்கு 2 மார்க்கு தாராளமாக கொடுத்துருவாங்க. இதே மாதிரி தான் இவ்வளோ சின்னதாக ஆன்சர் இருக்குது, மார்க் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான இருக்கக்கூடிய ஆன்சரே அவ்வளோதான். இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. இதே போல் ரொம்ப சிம்பிளிஃபைடான ஆன்சர்ஸ் தான் இருக்கக்கூடிய 16 கொஷின்ஸுக்குமே இருக்கும். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த 16 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 10 லெசன்ஸ் இருக்குது. இந்த 10 லெசன்ஸ்க்கு இந்த 16 கொஷின் மட்டுமே படிச்சிங்கன்னா போதும், நீங்கள் தாராளமாக 4 மார்க் எடுத்துடலாம். சார் மினிமம் 4 மார்க்லேருந்து 6 மார்க் வரைக்குமே சம்டைம்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே தான் பார்த்துருந்தோம். போன எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் இந்த 16 கொஸ்டின்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. அதுக்கடுத்து, வாட் வர் தி 3 மிலிட்டன்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்? இங்கிலாந்து ஜிங்கோயிசம், ஃப்ரான்ஸ் சாவனிசம், ஜெர்மனி குல்டர். அதுக்கடுத்து, வாட் டு யூ நோ ஆஃப் ட்ரென்ச் வார்ஃபேர்? ட்ரென்ச் வார்ஃபேர் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரென்ச்சஸ் டக் பை சோல்ஜர்ஸ் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் எனிமி ஃபயர், ரன்னிங் parallel to each other, used it for delivering food, ammunition, mail, fresh troops and ஆர்டர்ஸ். இதுக்கு தான் இந்த ட்ரென்ச்சஸ் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது தான் சொல்லுவேன். உங்களால் படிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த 16 கொஷின்ஸை படிச்சுக்கோங்க. படித்தா என்ன பண்ணும், நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இருக்கிறது எல்லாமே மினிமம் 3 லைன்ஸ், அவர் மிஞ்சி போனால் ஒரு 4 லைன்ஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு 2 மார்க்ஸ்க்கான ஆன்சரு. அதுக்கடுத்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹூ ஆர் தி 3 ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் ஆஃப் போஸ்ட் வேர்ல்டு வார் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கீவேர்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே 3 டிக்டேட்டர்ஸ், ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா? இந்த கொஷினே கூட படிக்க தேவையில்லை. இந்த வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இட்டாலி முசோலினி, ஜெர்மனி ஹிட்லர், ஸ்பெயின் ஃப்ராங்கோ, இவங்க 3 பேருமே தான் என்ன இந்த ப்ராமினன்ட் டிக்டேட்டர்ஸ். அதுக்கடுத்து பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் இந்த கொஷினுக்கான கீவேர்ட். ஏதாச்சும் 2 மார்க்கில் பேர்ல் ஹார்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா, ஆன் December 1941 ஜப்பான் அட்டாக்டு அமெரிக்கன் ஃப்ளீட் இன் பேர்ல் ஹார்பர் வித்தவுட் வார்னிங், மெனி பேட்டில் ஷிப்ஸ் பிளேன்ஸ் வேர் டெஸ்ட்ராய்டு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிக்ளேர்டு வார் ஆன் ஜப்பான். அவ்வளோதான். இதுக்கான ஆன்சர் இவ்வளோ தான், புரிஞ்சுது. சரிங்களா? அதுக்கடுத்து கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னால், ரைட் அ நோட் ஆன் ரிஃபார்ம்ஸ் ஆஃப் ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லி கேட்டாவே நம்ம என்ன எழுதிடணும், he followed ஜீவகாருண்யா, he showed his compassion and mercy on all living beings, he started a free feeding house for everyone at வடலூர். இங்கே வடலூரில் அவர் ஜீவகாருண்யா வடலூர் அப்படிங்கிற 2 வேர்டும் முக்கியமான இருக்கும். அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதுக்கடுத்து 7th கொஸ்டின் என்னன்னா, ஹைலைட் தி ஒர்க் டன் பை ஜோதிபா புலே ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் தி புவர் அண்ட் தி மார்ஜினலைஸ்டு. ஜோதிபா புலே அப்படின்னு 2 மார்க்கில் ஏதாச்சும் ஜோதிபா புலே அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஹி ஓப்பன்ட் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் ஃபார் அன்டச்சபிள்ஸ் இன் பூனாவில் என்ன பண்ணுறாரு, அன்டச்சபிள்ஸ்க்காக ஃபஸ்ட்டு அவர் இந்தியாவிலேயே ஒரு ஸ்கூலை உருவாக்குறார். சரிங்களா? அதுக்கடுத்து ஹி டெவோட்டட் ஹிஸ் லிவ்ஸ் ஃபார் தி அப்லிஃப்ட் ஆஃப் டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் அண்ட் உமன்ஸ்.
இங்கே இருக்கிறவங்களுக்கு டிப்ரெஸ்டு கிளாஸ் பீப்புள்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, கீழ்த்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், அவங்களுக்காகவும் பெண்களுக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் இவரோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹீ ஓப்பன்டு ஆர்ஃபனேஜஸ் அண்ட் ஹோம்ஸ் ஃபார் விடோஸ். விடோஸ்னால் விதவைகளுக்காக நிறைய ஆர்ஃபனேஜஸ் அனாதை இல்லங்களை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஹி அட்வொகேட்டட் ரேஷ்னல் திங்கிங். ரேஷ்னல் திங்கிங்னால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எதிர்த்து இவர் போராடி இருக்கிறார். சரிங்களா, அதுக்கடுத்து ஏதோ ஒரு முக்கியமான கொஷின்னு சொல்லலாம். அதாவது வாட் வேர் தி டியூட்டிஸ் ஆஃப் பாளையக்காரர்ஸ். 2 மார்க்கில் ஏதாச்சும் பாளையக்காரர் அப்படின்ற ஒரு இந்த வேர்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் இதுதான். டு கலெக்ட் ரெவன்யூ, டு அட்மினிஸ்ட்ரேட் தி டெரிட்டரி, டு செட்டில் டிஸ்பியூட்ஸ், டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். அதுக்கடுத்து முடிஞ்சதுன்னா இந்த 5th லைனும் எழுதிக்கோங்க. தேர் போலீஸ் டியூட்டிஸ் வேர் நோன் அஸ் அரசு காவல். இது இப்போ வந்துட்டு இந்த பிடிஎஃப் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃப் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட நோட் எடுத்து வச்சுட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தி பிசன்ட் அப்ரைசிங்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா கிளாசிஃபைடு. பிசன்ட் அப்ரைசிங்ஸ் அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா அதுக்கான ஆன்சர் என்ன, ரெஸ்ட்ரிக்டிவ் ரெபல்லியன், ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் அண்ட் சோசியல் பேண்டிட்ரி, மாஸ் இன்சரக்ஷன். இந்த 4 வேர்டு எழுதினா என்ன ஆகும், இதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ஒரு முக்கியமான கொஷின்ஸ் எதுன்னா, ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய 16 கொஷின்ஸுமே முக்கியமானது தான். எது முக்கியம்னு சொல்கிறதே தெரியல. வெறும் 16 கொஷின்ஸ் தான் இருக்குது. அதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம்லே 2 to 3 கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சர் எழுதிடலாம். சரிங்களா, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நேம் தி டெரிட்டரிஸ் அனெக்ஸ்ட் பை டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்கடுத்து சரிங்களா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லினா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமாக பிரிட்டிஷ்காரங்க எந்தெந்த இடத்த அனெக்ஷர் பண்ணிக்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க அவங்களோட பிளேஸோடனா, சதாரா, ஜான்சி, நாக்பூர், சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் பஞ்சாப். இந்த 5 பிளேஸஸும் எழுதிட்டிங்கன்னா நமக்கு 2 மார்க் வந்துடும். கொஸ்டினில் இந்த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு தான் நமக்கான கொஸ்டினுக்கான கீவேர்ட். சரிங்களா, இது இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதிடணும். அதுக்கடுத்து டிஸ்கிரைப் தி ஜாலியன் வாலாபாக் மேசகர். ஜாலியன் வாலாபாக் இதுதான் வந்துட்டு நமக்கு என்னது கீவேர்ட் கொஸ்டினில். ஜாலியன் வாலாபாக் எப்போ நடந்துச்சுன்னா April 13, 1919 அம்ரிட்சர். இந்த பிளேஸ் முக்கியம், அம்ரிட்சர்னு எழுதிக்கோங்க. இயர் ஞாபகம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அம்ரிட்சரில் நடந்துச்சுன்னு எழுதிடுங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் டயர்டு ஓப்பன்டு ஃபயர் ஆன் பீப்புள் வித்தவுட் எனி வார்னிங். அங்கே வந்துட்டு மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்க இப்போ நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கால்பைசாகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொங்கல் திருவிழா, ஹார்வெஸ்டிங் ஃபெஸ்டிவலை ஃபாலோ பண்ணுறதுக்காக கூட்டுறாங்க. அப்படி கூடும்போது அங்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் டயரை அவங்க பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாம் சுட்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாரு. அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஜாலியன் வாலாபாக் மசக்கர். மசக்கர் அப்படின்னா படுகொலை. இதில் டோட்டலாக 379 பீப்புள்ஸ் வந்துட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து வாட் வாஸ் தி சைமன் கமிஷன், ஒய் வாஸ் தி சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் அப்படின்னு சொன்னால் என்னென்னா இதுதான் நமக்கான கொஷினுக்கான கீவேர்டு. இந்த கீவேர்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஆன்சர்ஸை எழுதணும். சரிங்களா, இட் வாஸ் அன் ஆல் ஒயிட் கமிஷன், இட் டிட் நாட் ஹேவ் எனி இந்தியன் மெம்பர், ஸோ சைமன் கமிஷன் வாஸ் பாய்காட்டட். இது 2 படித்தா போதும், இதிலே கொஸ்டினில் ஆன்சர் இருக்குது. இது வந்துட்டு ஒயிட் பீப்புள்ஸ் மட்டும் இருந்த ஒரு கமிஷனாக இருந்துச்சு. அதனால் இங்கே யாருமே இந்தியன் மெம்பர் இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்தியன்ஸ் எல்லாருமே அதை பாய்காட் பண்ணுறாங்க. பாய்காட்டுனா புறக்கணிக்கிறாங்க, அந்த இது எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து ரைட் எ நோட் ஆன் பகத்சிங். பகத்சிங் வந்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா, பகத்சிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. பகத்சிங் ரெகக்னைஸ்டு தி HRA இன் இந்துஸ்தான் ரிப்பப்ளிக் அசோசியேஷன் சொல்லுவாங்க. HRAன்னா பஞ்சாபில் அதை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கடுத்து த்ரோ எ ஸ்மோக் பாம் இன்சைட் தி ஸ்மோக் பாம். இதுதான் நமக்கு முக்கியமானது. ஸ்மோக் பாம் இன்சைட் தி சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் ஸ்மோக் பாமை தூக்கி போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேம்ப்ளெட்ஸும் போடுறாரு. அப்படி போட்டுட்டு என்ன சொல்கிறாருன்னா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற வேர்டையும் வந்துட்டு அவர் சொல்லிடுறாரு. சரிங்களா, அதுதான் முக்கியமானது. அதுக்கடுத்து ரைட் அ நோட் ஆன் தமிழ் ரெனேசன்ஸ். தமிழ் ரெனேசன்ஸ் அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கான கொஸ்டினுக்கான கீவேர்டு. தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிரிண்டிங் ப்ரெஸ் அண்ட் லிங்குஸ்டிக் ரிசர்ச் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜஸ் ரூட்டட். இதில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் எழுதிக்கோங்க, இல்லாட்டி 4 பாயிண்ட்ஸ் எழுதுறதுனாலும் எழுதலாம். சரிங்களா, ஸோ தென் ரிவைவ்டு அண்ட் பப்ளிஷ்டு மோர் ஏன்ஷியன்ட் தமிழ் கிளாசிக்ஸ். அதுக்கடுத்து 15th கொஸ்டின், லிஸ்ட் அவுட் பர்சனாலிட்டிஸ் கான்ட்ரிபியூட்டட் ரிவைவல் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர்.
தமிழ் லிட்ரேச்சர் அப்படி இல்லாட்டி தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதுதான் நம்ம கொஷினுக்கான கீவேர்டு. சரிங்களா? இதில் சிடபிள்யூ தாமோதர், யுவி சாமிநாதர், திரு கல்யாண சுந்தரம், பருதிமார் கலைஞர், மறைமலை அடிகள், இதில் இருக்கக்கூடிய ஒரு 5 மெம்பர்ஸோட நேம் மட்டும் எழுதுனா போதும். 5 மெம்பர்ஸோட நேமை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, மெமரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். நேம் தி நியூஸ் பேப்பர்ஸ் பப்ளிஷ்டு பை சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் SILP அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? இதுதான் நமக்கான கீவேர்டு. அப்படி இல்லாட்டி நியூஸ் பேப்பர் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா இதுதான் நமக்கான கீவேர்டு. ரெண்டுத்துக்குமே கீவேர்டு, ரெண்டுத்துமே பார்த்துக்கோங்க. சரிங்களா? கொஸ்டினில் இந்த 2 கீவேர்டு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், திராவிடியன் இன் தமிழ், ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ், அந்த பிரகாஷிகா இன் தெலுங்கு, இந்த 3 வேர்டையும் 3 லைன் எழுதுனா போதும். நமக்கு இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டினும் கூட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய 16 கொஸ்டின்ஸுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் அது போக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாலர் இம்பீரியலிசம், என்னது DOLLAR இம்பீரியலிசம் அப்படின்ற கொஸ்டினையும் வந்துட்டு படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து இந்த 16 கொஸ்டின்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அதே போல் இந்த 16 கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரியில் 2 மார்க் படிக்கும்போது ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது இதுதான். இந்த ஆன்சர்ஸ் படித்து எழுதுனாவே உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கொடுத்துருவாங்க. பப்ளிக் எக்ஸாம்லே 2 to 3 கொஷின்ஸ் கம்பல்சரியாக வந்துடும். நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். ஹிஸ்ட்ரியில் டோட்டலாக 5 2 மார்க்ஸ் கேட்பாங்க. அதில் 2லேருந்து 3 2 மார்க் இதிலேருந்தே வந்துடும். சரிங்களா? அதனால் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சோஷியல் சயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வரக்கூடிய வீடியோஸில் ஜியாகிரஃபி, சிவிக்ஸு, எக்கனாமிக்ஸு எல்லா லெசன்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரியான ஈஸியாக இருக்கக்கூடிய 2 மார்க் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸோட அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கனாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா?